என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக முதலமைச்சர் நம்ம தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகம் படம் ஜூலை 23 திரையரங்களில் பிரம்மாண்டமாக திருவிழா போல் ரிலீஸ் ஆனது. ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் முதல் நாளே நம்ம தளபதி ஜனநாயகன் படம் எவ்வளவு வசூல் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தெல்லாம் யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லி பல நெகட்டிவ் விமர்சனம் நிறைய வந்துச்சு. இந்த படம் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி சோசியல் மீடியாவில் லீக் பண்ணப்பட்டு இருப்பதால் இந்த படத்தை எல்லாம் யார் பார்க்க போறாங்கன்னு சோசியல் மீடியாவில் பல நெகட்டிவ் விமர்சனம் நிறைய வந்துச்சு. ஆனா திரைக்கு வந்த முதல் நாளே திருவிழா போல் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை. ஏன்னா சும்மாவே தளபதி படம்னா முதல் நாள் களை கட்டும். இப்ப நம்ம தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கடைசி படம் வேற, சொல்லவா வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வசூல் பத்தி பார்க்கலாம். ஜனநாயகம் படம் இந்தியாவில் முதல் நாளில் 41 கோடி நெட் வசூல் செஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதில் தமிழ் ரிலீஸ் மட்டும் 36.5 கோடி, தெலுங்கில் 2.75 கோடி, ஹிந்தி ரிலீஸ்ல 1.75 கோடி வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமா பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்த வசூல் 48.27 கோடி மற்றும் வெளிநாட்டுல 30 கோடி வசூல் செஞ்சிருப்பதாக சொல்றாங்க. 78.27 கோடி முதல் நாள் வசூல் எட்டியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தோம்னா திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. பாலாபிஷேகம், பட்டாசு, மேளம், டிஜே அப்படின்னு சொல்லி பல தேட்டரில் பல மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு திருவிழா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் நம்ம ஜனநாயகம் படம், நம்ம தளபதி மூவி அப்படியே பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போனாலும் அவர் டான்ஸ் ஆடினது, அந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அவங்க எல்லாரோட நினைவுகள், அந்த காலத்துலேருந்து உள்ள படத்தோட எல்லா நினைவுகள் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எல்லாருமே படத்தை விட்டு வெளில வரும்போது எல்லாருமே லாஸ்ட் 2 நிமிஷத்துல அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே வெளில வராங்க. ஏன்னா இப்போ கடைசி படம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாளா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு இதுதான் லாஸ்ட் படம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தமா இருக்கும். அதுவும் அந்த டைட்டில் கார்டு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வரும்போது அப்படியே கூஸ்பாம்ஸ், எல்லாரும் தேட்டரே அப்படியே அலறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணி ஒரு 7 மாசமா படம் தடைப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அப்பயே ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ படம் ரிலீஸ் ஆனா தளபதி விஜய்னு வரும், இதுக்கப்புறம் லேட்டா ரிலீஸ் ஆகிறப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது மாதிரியே படம் அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஜனநாயகம் படத்தோட ரிவ்யூ பார்த்தோம்னா அதிகபட்சம் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா படத்தை முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருக்கு. சோசியல் மீடியாவில் 1-2 நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் அதிகபட்சமாக இருக்கு. என்னதான் தெலுங்கு படம் பகவந்த் கேசரி அந்த படம் தானே அப்படின்னு சொல்லி 1-2 பேர் சொன்னாலும், இது நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம், அதுதான் நம்ம மனசுல நிக்குது. நம்ம தளபதி ஸ்கிரீன்ல வந்தாலே நமக்கு திருவிழா தான். உண்மையா சொல்லணும்னா உண்மையா சூப்பரான படம் இது. யாரும் பார்க்காம இருந்தா ஃபர்ஸ்ட் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு சூப்பரான படம், கடைசி படம்ங்கிறப்ப ரொம்ப ஜாலியா சூப்பரா நடிச்சிருக்காரு நம்ம தளபதி. ஜனநாயகம் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. உங்களோட ரிவ்யூ, ஹானஸ்டான ரிவ்யூ கமெண்ட்ல சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஃபாஸ்டா சீக்கிரம் வரும். அப்படியே மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.